அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்று ஒருவருடைய ஜாதகத்தில் 7ஆம் பாவ அதிபதி 5ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்களை தரும் என்பதை பார்ப்போமா? லக்னம் 1, அதுக்கடுத்து 2, அதுக்கடுத்து 3, அதுக்கடுத்து 4, அதுக்கடுத்து 5, அதுக்கடுத்து 6, அதற்கடுத்தது 7. அந்த 7ஆம் பாவத்துக்குரிய கிரகம் 5ஆம் பாவத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு என்ன பலன்களை தரும்? முதல்ல 7ஆம் அதிபதி 5ல இருக்கிறதுங்கிறதே ஒரு யோகம், ஒரு சிறப்பு, நல்ல பலன் கிடைக்கும், சிறந்த பலன் கிடைக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் அதிபதி கேந்திராதிபதி, 5ஆம் இடம் திரிகோணம். இந்த கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருக்கிற போது அந்த கிரகம் பலம் பெற்று சிறந்த பலனை தரக்கூடிய வல்லமையை பெற்று, கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருந்தாலும் சரி, திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருந்தாலும் சரி, அந்த கிரகம் இயல்பாகவே வலுப்பெற்றுவிடும். அந்த கிரகம் சிறந்த பலனை இந்த ஜாதகருக்கு தரும். இது ஜோதிட விதி. இப்ப லக்னம் எடுத்துட்டீங்கன்னா, லக்னாதிபதி 2க்கு பொதுவாயிருவார். கேந்திரமா இருந்தாலும் சரி, திரிகோணமா இருந்தாலும் சரி, அவர் காமன் லீடர், பொதுவான தலைவர் இல்லைங்களா? அப்போ 5, 9 திரிகோணமாகிவிடும், 4, 7, 10 கேந்திரமாகிவிடும். அப்ப இந்த 4, 7, 10ஆம் அதிபதிகள் 5, 9 இருந்தாலும் சரி, 5, 9ஆம் அதிபதிகள் 4, 7, 10 இருந்தாலும் சரி, அந்த கிரகம் சிறந்த வலுப்பெறும், சிறந்த பலனை தரும். அதிலே திரிகோணம் என்பது எல்லா ஜாதகர்களுக்கும் யோகஸ்தானங்கள். 5, 9 மிகப்பெரிய யோகஸ்தானங்கள் இல்லைங்களா? லட்சுமி ஸ்தானங்கள் இல்லைங்களா? அப்படிப்பட்ட யோகஸ்தானத்தில் கேந்திராதிபதி அமர்கிற போது இயற்கையாகவே அந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை தரக்கூடிய கடமையை அந்த கிரகம் அடைந்து விடுகிறது. வலுவை பெற்று விடுகிறது, பலத்தை அடைந்து விடுகிறது. சரி, இப்ப 7ஆம் அதிபதி 5ல இருந்து அந்த ஜாதகருக்கு என்ன பலன் தரும்? 7 திருமணம், வாழ்க்கை துணை குறிக்கக்கூடிய இடம் 7, கலத்தர ஸ்தானம், தாம்பத்திய ஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு திருமண ஸ்தானம். அந்த திருமண ஸ்தான அதிபதி 5ல் போய் உட்கார்றார். 5க்குள்ள என்ன இருக்கு? காதல் இருக்கிறது. சரிங்களா? 7 திருமணம், திருமணத்தை குறிக்கக்கூடிய அதிபதி 5ல் போய் உட்காரும் போது 5க்குள்ளே தான் காதல் இருக்கிறது. அது எந்த ஜாதகம் இருந்தாலும் 5ஆம் பாவத்துக்குள்ளதான் காதல் இருக்கிறது. அப்ப இந்த 7ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தில் உட்காருகிற போது அந்த ஜாதகருக்கு காதல் கைகூடி வரும், காதல் திருமணம் கைகூடி வரும், காதல் திருமணம் வெற்றி அடையும். சரிங்களா? மகாபாரதத்துல ருக்மணி கண்ணனுக்கு லெட்டர் எழுதுவான். அவன் எதுக்கு எழுதுறான்னு கேட்கறீங்களா? கண்ணனை விரும்புகிறாள் ருக்மிணி. ஆனா கண்ணனுடைய அண்ணன் ருக்குமங்கிறவன், அவனுக்கு ருக்மிணியோட அண்ணனுக்கு கண்ணனை பிடிக்காது. அவன் சேதி தேசத்து ராஜாவான சிசுபாலனு பேசி முடிச்சிடறான். யாரைய? ருக்மிணிய. இவளும் போராடி பார்க்கிற, சொந்த பந்தம் எல்லாம் இவளுக்கு ஆதரவு நின்னாலும் அவன் பிடிச்சு பிடிவாதமா இருக்கிறான். அவன் இளவரசன். அவங்க அப்பா பீஸ் மகன், அவர் வயதான அரசர். அதனால அவர்னாலையும் இவனை ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா இவளுக்கு நாம கிருஷ்ணனை தான் கல்யாணம் பண்ணணும், வாழ்ந்து அவங்க கூட தான் அப்படின்னு முடிவோடு இருக்கிறான். என்ன பண்றா? கடிதம் எழுதுகிறாள், கண்ணனுக்கு எழுதுகிறாள். ஒரு ஆள் மூலம் கொடுத்து அனுப்புறாள். என்ன எழுதி கொடுத்துடுறா? என் உள்ளம் உனக்கு சொந்தமானது, நான் உன்னுடைய சொத்து. என்னை இன்னொருவனுக்கு, சிசுபாலனுக்கு எங்க அண்ணன் பேசி முடிச்சுட்டான். நீ என்னை காப்பாத்தி வாழ வைக்கணும். வாழ்ந்தா உங்களோட வாழும், இல்லைன்னா வாழவே மாட்டேன், நான் என்னை மாய்த்துக் கொள்வேன் எழுதி அனுப்புறேன். இதுல பாருங்க, அந்த 2 வரி இருக்குது பாருங்க. என் உள்ளம் உனக்கு சொந்தமானது, நான் உன்னுடைய சொத்து. இந்த நான் உன்னுடைய சொத்து அப்படிங்கிற அந்த வரி இருக்குது பாருங்க. ஒரு பெண் ஒரு ஆண் கிட்ட சொல்கிற போது இந்த வார்த்தை, இந்த வரி ஒரு பெண்ணிடத்துல ஒரு ஆண் கிட்ட வந்துச்சுன்னா, பெண்ணிடத்திலிருந்து ஆண் கிட்ட வந்துச்சுன்னா, அந்த ஆணுக்கு இந்த உலகமே ஒரு தூசாயிரு, துரும்பாயிரு. ஒரு துரும்பு மாதிரி உலகத்தையே வாப்பா. அவ ஒரு பெண் ஒரு ஆண் கிட்ட நான் உன்னுடைய சொத்துங்கிற ஒரு வரியை போட்டா, அந்த வரி ஒரு ஆணினுடைய இதயத்திற்குள் மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பரிப்பான பூகத்தை ஏற்படுத்தும். இந்த உலகமே ஒரு தூசுரா, துரும்புடான்னு நினைப்பான். கண்ணனுக்கு எழுதுற அப்படி. இதைத்தான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதியிருப்பார். கண்ணியர் கடைப்பார்வை காட்டிவிட்டால்
கண்ணியர் கடைப்பார்வை காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம் எழுதினார். கண்ணியர் கடைப்பார்வை காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம். பாரதாசன் எழுதிட்டாரு பாருங்க அப்படின்னு. ஒரு கன்னிப்பெண் ஒரு இளைஞன் கிட்ட, ஒரு காளையன் கிட்ட தன்னுடைய கடைக்கண் பார்வையை காட்டினாலே போதும். ஒரு குமரி பெண் ஒரு இளைஞர் கிட்ட தன்னுடைய கடைக்கண் பார்வை காட்டினாலே, கடைக்கண்ணால அப்படி பார்த்தாலே அவளுக்கு இந்த உலகத்துல மலை கூட ஒரு சின்ன கடுகு மாதிரி ஆயிருப்பாங்க. அப்படிதான் தெரியுமாமா. இதைத்தான் அவ சொல்றா ருக்மிணி. நான் என் உள்ளம் உனக்கு சொந்தமானது, நான் உன்னுடைய சொத்து அப்படிங்கிறான். அடுத்த நாள் படையெடுத்து வந்து அந்த ருக்மனுடைய படைகள் எதிர்த்து வந்த படைகளை எல்லாம் தோற்கடிச்சு துரத்தி விட்டுட்டு ருக்மிணியை சிறையெடுத்து வந்து திருமணம் செய்கிறான் கிருஷ்ண பரமாத்மா. சரிங்களா? அந்த மாதிரி 7ஆம் அதிபதி 5ல் இருப்பவர்களுக்கெல்லாம் ருக்மிணியின் காதல் வெற்றி அடைந்ததை போல, திருமணத்திலே மிகச் சிறப்பாக அமைந்ததை போல, 7ஆம் அதிபதி 5ல் இருக்கிற ஜாதகர்கள் காதலிக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டால் அவர்களுடைய காதல் வெற்றியடையும், திருமணத்தில் மிகச் சிறப்பாக அமையும். சரிங்களா? அப்புறம் இந்த 7ஆம் அதிபதி 5ல் இருக்கிறாங்க, அவங்க வந்து பொழுதுபோக்கு அம்சங்கள்ல ரொம்ப ஈடுபாடா, ஒரு இன்ட்ரெஸ்டா, ஆர்வமா இருப்பாங்க. ஒரு சினிமா போறதா இருக்கட்டும், ஒரு 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 பூங்காவுக்கு, ஒரு கடற்கரைக்கு, ஒரு சினிமா, ஒரு இசை கச்சேரிக்கு, பாடல் நிகழ்ச்சிகளுக்கு, ஆடல் நிகழ்ச்சிகளுக்கு, ஒரு விளையாட்டு போட்டிகளை பார்த்து ரசிப்பதற்கு இது ரொம்ப ஈடுபாடு, ஆர்வமா இருப்பாங்க. அப்புறம் பொழுதுபோக்கு சுற்றுலா ஸ்தலங்கள், அற்புதமான சுற்றுலா ஸ்தலங்களுக்கு போறது, ஓய்வு நேரங்கள்ல வேலை முடிஞ்சதுன்னா வேலை இல்லைன்னு வைங்க, வேலை முடிஞ்சது ஒரு ஓய்வு நேரம் வைங்க, ஒரு கேரம் போர்டு ஆடுறது, ஒரு செஸ் ஆடுறது, ஒரு தாயக்கட்டை ஆடுறது, ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில அவங்களுடைய இதயம் அதிக ஈடுபாட்டோடு. அதே மாதிரி அவர்களுடைய மனநிலைகளும் ஒரு மகிழ்ச்சி அலைகளோடையே அவர் அப்படியே அலைபாய்ந்து கொண்டு, அலைபாயிருதுன்னா ஏதாவது ஏங்கி அலைபாருது, மகிழ்ச்சி அலைகள் அவர்களுடைய இதயத்துக்குள் பாய்ந்து கொண்டிருக்கும். ஏன்னா 7 தாம்பத்தியத்தை குறிக்கிறது, 5 காதலை குறிக்கிறது. இதோடு 5ஆம் பாவம் என்பது எல்லா மனிதர்களுக்கும் மனம் சார்ந்த பகுதியை குறிக்கக்கூடிய அமைப்பு. மனம் சார்ந்த இதயம், மனம், அந்த நம்ம மனசுக்குள்ள ஏற்படக்கூடிய மனோகாரகர் சந்திரன். ஆனால் மனம் சார்ந்த, புத்தி சார்ந்த அமைப்பு 5ஆம் இடம். அப்ப இந்த 7ஆம் அதிபதி மகிழ்ச்சிக்குரிய 7ஆம் அதிபதி, எல்லாருக்குமே 7 வாழ்க்கைத்தன்மை குறிக்கிறது இல்லைங்களா? மகிழ்ச்சிக்குரிய 7ஆம் அதிபதி 5ஆம் பாவம் மனம் சார்ந்த இடத்தில் அமருகிற போது, காதல் புதையல் நிறைந்த அந்த 5ஆம் இடத்தில் இருக்கிற போது, அந்த ஜாதகர்களுடைய மனம் எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சியில் துள்ளி விளையாடுகிற, இந்த மழை வரும்போது பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள, ஆத்து தண்ணியிலையோ எங்கேயோ பார்த்தீங்கன்னா மீன்கள் அப்படி துள்ளி விளையாடு பார்த்துருக்கீங்களா? அப்படி அவர்களுடைய 7ஆம் அதிபதி 5ல் இருக்கிற ஜாதகனுடைய மனம் அப்படி துள்ளி துள்ளி விளையாடு. சரிங்களா? அதே மாதிரி அவர்கள் குழந்தைகளோடு ஒரு தோழமையோடு, ஒரு நட்போடு பழகக்கூடியவர்களா இருப்பார். ஃப்ரெண்ட்லியா, ஜாலியா இருப்பாங்க ஒரு குழந்தைகளோட. நீங்களும் பார்த்துருக்கலாம், நானும் பல இடங்கள்ல பார்த்துருக்கிறேன். ஒரு அம்மாவும் பொண்ணும் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க அம்மாவும் பொண்ணும் பேசிட்டு இருக்கிறது அம்மாவும் பொண்ணு மாதிரியே இருக்காது. ஏதோ 2 பேரும் இணை புரியாத தோழிகள் போல பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி 7, 5ல் இருக்கிற போது குழந்தைகளோடு ஒரு ஃப்ரெண்ட்லியா, நட்பா, தோழமையா, ஜாலியா, மகிழ்ச்சியா பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. ஏன்? 7 நட்பையும் குறிக்கும் அல்லவா? நட்பை குறிக்கிற ஸ்தானாதிபதி பாவகம் 7, ஸ்தானாதிபதி 7ஆம் பாவாதிபதி அல்லவா? அப்படி நட்பை குறிக்கக்கூடிய, தோழமையை குறிக்கக்கூடிய அந்த 7ஆம் அதிபதி குழந்தையை குறிக்கக்கூடிய, அந்த ஜாதகருக்கு குழந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 5. சரிங்களா? அந்த ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ அவர்களுக்கு 7ஆம் இடம் திருமண வாழ்க்கை, மற்ற எல்லா வகையிலும் நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதுல நட்பையும் குறிக்கக்கூடிய இடம் 7. அதே ஜாதகருக்கு ஆண் ஜாதகம் பெண் ஜாதகமோ குழந்தையை குறிக்கக்கூடிய பாவகம் 5. இந்த நட்பை குறிக்கக்கூடிய அந்த 7ஆம் அதிபதி குழந்தையை குறிக்கக்கூடிய 5ல் அமருகிற போது அந்த ஜாதகர் ஆணோ பெண்ணோ தன்னுடைய குழந்தைகளோடு நட்போடு தோழமையோடு பழகுவார்கள். இனிமையாக இதயம் மலர கலந்து உறவாடி மகிழ்ச்சி அடைவார்கள். சரிங்களா? இது
எல்லா ஜாதகர்களுக்குமான பொது பலன். அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய மற்ற கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப இந்த பலன்களில் ஏற்றங்கள், தாழ்வுகள், கூடுதல்கள், குறைவுகள், மாற்றங்கள் இருக்கலாம் என்று கூறி, அடுத்த காணொளியில் 7ஆம் பாவக அதிபதி 6ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன்கள் என்பதை குறித்து எனக்கு தெரிந்த கருத்துக்களோடு உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், விடைபெறுகிறேன். நன்றி.